வாழ்வின் வழிகாட்டிகள் ஆவோம். என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்ற இறைவார்த்தை இயேசு இறை தந்தையைப் போல வாழ்ந்தார், தந்தையைப் போல செயலாற்றினார் என்பதை எடுத்துரைக்கின்றது. இவ்வாறு செயலாற்றியதனால்தான் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதாக யூதர்கள் இயேசுவை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். நம் இறை தந்தைக்கு ஓய்வு தேவையில்லை. அவர் ஓய்வின்றி தமது பேரன்பை, இரக்கத்தை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவும் ஓய்வின்றி உழைத்தார். ஓய்வு நாளிலும் நோயாளர்களை குணமாக்கினார், பாவிகளை மன்னித்தார். ஓய்வு நாளிலும் இறைவன் செயல்படுவதை சுட்டிக்காட்டி அவ்வாறே ஓய்வு நாளிலும் மீட்பின் பணியை செய்வதாக இயேசு உறுதியாக கூறுகின்றார். நன்மை செய்வதற்கு ஏது ஓய்வு? நாமும் நற்பணி ஆற்றுவதிலும் நேர்மையானவற்றை செய்வதிலும் ஓய்வின்றி உழைக்க வேண்டும். சிலுவையில் இயேசுவை அறைய தொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுள் ஒன்று இயேசு தன்னை தந்தை இறைவனுக்கு இணையாக்கினார் என்பது. தந்தை இறைவனும் இயேசுவும் ஆழ்தன்மையில் மட்டுமே வேறுபட்டவர்களாயினும் சிந்தனை, செயல்பாடு அனைத்திலும் ஒன்றுபட்டவர்கள் என்பது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் என்ற இறைவார்த்தை நமக்கு வலியுறுத்துகின்றது. இயேசுவின் பணி நம்மை தமது சகோதரர்களாக்கி தந்தை இறைவனின் அன்பு குழந்தைகளாக்குவது. இப்பணியில் தன் இறைத்தன்மையையும் தன் உறவையையும் உறுதிப்படுத்துகிறார் இயேசு. தாம் தந்தை இறைவனின் அன்பு மகன் என்னும் உறவை வெளிப்படுத்தி மனிதர் அனைவரையும் தன் சகோதரர்களாக்கும் லட்சியத்தில் தன்னை முழுவதும் கையளிக்க முன்வருகிறார். யாரையும் தீர்ப்பிடவோ, தண்டனைக்குள்ளாக்கவோ, அழிவை சந்திக்கவோ, தந்தை மகன் என்ற உறவை இழந்துவிடவோ அவர் விரும்பவில்லை. அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதே அவர் விருப்பம். அனைவரின் வாழ்வுக்கும் ஊற்றாய் அமையவே விரும்புகிறார். நாமும் நம்மை இயேசுவோடு இணைத்துக் கொள்வோம். நாமும் வாழ்வின் வழிகாட்டிகளாக திகழ்வோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.